ஏய், குளம் சீர்திருத்தம் செய்த ஊரில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறியா? இது போல் கவர்மெண்ட்டை ஏமாற்றி சாப்பிட்டு வாயறவெல்லாம் ஒரு நல்லவனு வாக்கில் விளையாடுனா அதில் என்னடா புண்ணியம்? ஏண்டா, வசந்த கார்த்திகேயன் தலையிலே கையை வச்சு வசந்த கார்த்திகேயனை ஏமாற்றி வாயறவெல்லாம் ஒரு மனிதனா? வசந்த கார்த்திகேயனும் உங்களுக்கு துணை வரான். அவன் ஒரு முட்டாள். அவன் நல்லவனாக இருந்தால் எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சீங்க, என்ன செய்துக்கிறீங்க, ஊருக்கு என்ன அனுகூலம் செய்துக்கிறீங்கன்னு கேட்டு பேசுவான். கேட்காத முட்டாள் அடுத்தவனை திட்டுறான்னா அவன் மனிதனே கிடையாது வசந்த கார்த்திகேயன். அவனையும் நம்புது, உங்களையும் நம்பி இந்த ஜனங்க ஏமாறுது பத்தியா? உன் பிச்சைக்கார காசிக்கு ஜனங்க ஏமாறுத. ஜனங்களும் திருந்தலை, நீங்களும் திருந்தலை. ஜனங்க திருந்தாதால் நீங்கள் திருந்தலை. ஏமாத்தியே காலம். இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏழை மக்கள் வகுத்தில் அடித்து சாப்பிட்டுட்டு போர்டு எழுதி போகிறீங்க, நாங்கள் தான் பலஜாலி, நாங்கள் எல்லாத்தையும் செய்துட்டோன்றீங்க. அதே வசந்த கார்த்திகேயன் வந்து இந்த எல்லையில் 4 மூலையும் சொல்லிட்டு பார்த்தால் நீங்கள் என்ன துரோகம் செஞ்சீங்கன்னு தெரியும். பார்க்காமலே முட்டாள்தனமாக வசந்த கார்த்திகேயன் உங்களை மேலே மேலே வளர்த்தி ஏழை மக்கள் வகுத்தில் அடித்து கெவுண்டு ஊட்ட பொறுக்கி தின்னுட்டு வந்த ஊட்ட ஏழை மக்களுக்கு கொடுக்காமல், இல்லாத ஏழைங்களுக்கு கொடுக்காமல் பழி வாங்கும் கூட்டம்டா நீங்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு அம்மா மூளை. ஏண்டா, ஒரு கொடி கட்டியிருந்தா பாரதிய ஜனதா கட்சி கொடி, ஒரு கொடி தொங்கினால் அதை அறுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உன் கொடி துரோகி கொடி ஏண்டா தொங்கணும்? லோக்கல் கட்சிக்காரங்க உனக்குமா பவர் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அம்மா பவரோட இருக்கும். ஜெனரல் கவர்மெண்ட் அவன் என் மோடிஜி ஐயா அண்ணாமலைஜி கொடுக்குற சலுகையை நீங்கள் அழித்து சாப்பிட்டணும். நீங்கள் எல்லாருமே ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. சொன்ன சலுகையில் அத்தனையும் ஏழை மக்களுக்கு நீங்கள் சேர்க்கவில்லை. சேர்க்காமலே சேர்த்து விட்டேன். ஐயங்குளம் சீர் செஞ்சு ஊரில் சிறப்பாக வச்சுக்கணும் பொய்யான வாக்கை கொடுத்து குளத்தில் நாய் கூட தண்ணி குடிக்காத அளவுக்கு குளத்தை வீணாக்கி வச்சுக்கிறீங்க. இந்த எல்லையில் எந்த குளத்தில் சீர்திருத்தம் செய்துக்கிறீங்க? சாகட தண்ணி கேய குளத்தில் கொண்டு போய் விட்டு சுற்றி குடும்பம் இருக்க முடியல. உங்களுக்கும் ஜனங்க துணை செய்கிறா. இந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவரும் மனசு வச்சால் உங்களுக்கு கடுவத்தின் உதவி கிடைக்காமல் உங்களை ஓட விட்டு வெட்டும். உங்களை தொடப்ப கட்டாலே அடிக்கும்டா இந்த ஜனங்க, நீங்கள் பண்ணிக்கிற துரோகம். ஆனால் இந்த ஊர் திருந்தலை, நீங்களும் திருந்தலை. ஊர் திருந்தாதாலும் நீங்கள் திருந்தாத ஆட்டம் போடுறீங்க. உங்கள் ஆட்டமெல்லாம் இந்த 2 நாளையில் தெரியும். காளியாதேவி விடமாட்டாள். நான் பேசணும்னு நினைக்காத. ஏன் பேசணும்? அந்த அளவு வவுறு பொங்கி நெஞ்சு எரியுது. ஏழை மக்களுக்கு பண்ண துரோகம், உங்கள் துரோகமெல்லாம் உடனடியாக காளியாய் தீர்வு கொண்டாடுவா. மக்கள் மனசில் நோய்ஞ்சி மாம்பய சின்னத்தில் வாக்களித்து உங்கள் மதத்தை அடக்கி உங்கள் கிருவத்தை அடக்கிறதுக்கு ஏழை மக்கள் மனசில் நோய்ஞ்சி சத்தியமா சொல்கிறேன், நியாயத்துக்கு நீங்கள் பாடுபடலாம், அநியாயத்துக்கு பாடுபடுறீங்க. மேலே கட்டியிருந்த பாரதிய ஜனதா கட்சி கொடி நாட்டுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய மோடிஜி கொடியே அவுக்கணும்னு சொல்லி அகராஜகம் பண்ணி நியாயத்துக்கு சண்டவானம்னு அவுத்தேன். ஆனால் நீங்கள் நீ கொடி தொங்கிட்டு இதுவரையும் ஆட்டம் போட்டுக்கிறீங்க. அராஜகமாக அந்தந்த செவத்துலையும் நீங்கள் கேட்காத சின்னத்தை போட்டு உன் சேட்டை காட்டுறீங்க. உங்கள் சேட்டையை வேட்டையை ஆக்கி வாள் அறுத்து வெந்தண்ணி ஊற்றி சுருகாட்டில் நீங்களா பள்ளம் நோண்டி புதைச்சிக்குவீங்கடா. டேய், என் கடை மயிலோட நீங்கள் பிடுங்க முடியாது. உங்கள் சேட்டெல்லாம் எங்ககிட்ட வேலைக்கு ஆகாது. இந்த 2026 இந்த நாளை போய் இதில் முடியுது. இந்த ஜனங்க மனசு வச்சு நாளை போய் எல்லாமே நடக்கும்டா. உங்கள் அராஜகம் ஒழியும், ஆணுவம் அடங்கும், உங்கள் கிருவம் ஒழியும். ஏழை மக்கள் வகுத்தில் அடித்து சாப்பிட்ட பணமெல்லாம் ஈத்துரும்.
இது ஒரு போர்டு நீ எழுதிக்கிறா. ஒன்றுமே சீர்திருத்தம், ஒரு சாக்கடை கிளீன் பண்ணி விட முடியல, ஒரு குளத்தை கிளீன் பண்ணி கட்ட முடியல. உங்களுக்கு அதிகாரி துணை வர தேவடியா பசங்க, அதிகாரி பச்சோடி தேவடியா பசங்க. அதிகாரி உங்களுக்கு துணைக்கிற மத்திய லஞ்சத்தை வாங்கி தின்னு பிபி சுகர் ஹார்ட் அட்டாக் அத்தனையும் உண்டாகும். காளியாதேவி சாட்சியா சொல்கிறேன். ஜெய் காளி மகாகாளி, ஜெய் காளி மகாகாளி. வேல்முருகனுக்கு கரோகரா, வேல்முருகனுக்கு கரோகரா.